ஏப்பா பிரகாஷ், யாருப்பா இது நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர? நான் லவ் பண்ற பொண்ணுமா. என்னடா சொல்லுதா? லட்சணம் கட்ட குரங்க தெக்க தலையை வச்சு உறங்காங்க மாதிரி உன் கதை இருக்கு. ஆமாமா, நானே அவனை சொல்ல நினைச்சேன். இவனுக்கு வெளியாட்களை வச்சு பிரச்சனை இருக்கு, அதான் சேஃப்டியா இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆட தெரியாத ஆட்டக்காரிக்கு 58 அந்த மாதிரி இருக்கு உன் கதை. எங்க எவனுக்கும் ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டுக்காண்டா கூப்பிட்டு வர. ஏப்போ இந்த ஊர் உலகத்துல வேற யாரும் லவ் பண்ணலையோ, என்னமோ நான் மட்டும் தான் லவ் பண்ற மாதிரி சொல்றீங்க. நான் உங்களுக்கு தெரியாம கூட்டு போனாலே தப்பு. நான் உங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, பின்ன என்னமா? இருப்பாரு இருப்பா கொடுமை கொடுமையே. கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு வச்சோம், அந்த கதை இருக்கு உன் கதை. ஏப்போ நான் இப்ப இந்த வீட்டுல இருக்கணும் இல்லையா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியாமா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால நீங்க தாய் பிள்ளை சண்டை போட வேணாம். நான் வேணா எங்கேயாவது போறேன். வீட்டுக்கு வந்தோட வெளியில போட்டு சொல்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரி கிடையாது. என்ன ஒரு பிள்ளை வச்சிருக்க, ஏதோ பொண்ணு பொருள் இல்லாம. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. என்கிட்டயும் நகை பொருள் எல்லாமே இருக்கு. கொஞ்ச நாள் கழியட்டும், அதுக்கப்புறம் என்னோட பொருள் எல்லாத்தையும் நானே கொண்டு வரேன். என்னமா பொருள் வந்த உடனே அம்மா நகரு அதுல மனசுலாம் விழுந்துட்டு, இனி நீ பொண்ணு கொண்டு வந்தா என்ன, பொருளை கொண்டு வந்தா என்ன, எங்கிட்ட இருக்க பொண்ணு பொருள் எல்லாமே உனக்கு தாமா. ஆமா ஏதோ ஒரு பிரச்சனை என்னவாச்சு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த பண்ணையாரு எப்போ வரும்போதும் போகும்போதும் என்ன ஒரு மாதிரியாவே பாத்துட்டு போறாரு. எப்பவுமே வீட்டுக்கு வராதவரு இப்ப அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போறாரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பண்ணையார் சப்போர்ட் பண்றதுனாலதான் அந்த ஆளு தலைக்கு மேல ஆடிட்டு இருக்கான். பாரு அவன் பண்ற அக்கிரமத்துக்கு அவனை எவன் என்னென்ன செய்யறானோ நீ பாத்துக்கிட்டே இரு. எவனும் என்ன செஞ்சு போறான், வேலை அதை மட்டும் பாரு. இந்த கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.